இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ரயான் கூக்லர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க சின்னர்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மைக்கேல் பி ஜார்டன் அவர் தான் இந்த படத்தில் டியூல் ரோல் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்மோக் ஸ்டாக் ஐடென்டிக்கல் ட்வின்ஸான இவங்க ரெண்டு பேரும் தான் கொள்ளையடித்த பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு பழைய சா மில்லை வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா லோக்கல் கருப்பின மக்களுக்காண்டி ஒரு ஜூக் ஜாயிண்ட் ஆரம்பிக்கிறதுக்காண்டி. அப்படின்னா என்னென்னா அது ஒரு பப்பு மாதிரி. இதை ஆரம்பிக்கிறதுக்காண்டி அவங்க தம்பியான சாமி கிட்டாரிஸ்ட்டை கூட்டு போகிறாங்க. பாட்டு பாட ஒருத்தர், மியூசிக்கு ஒருத்தர், சமையலுக்கு ஒருத்தர், காவலுக்கு ஒருத்தர் அப்படின்னு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து பேரலாக ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வேம்பையர் வந்துடுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க 3 பேருமே வேம்பையராக மாறிடுறாங்க. சாமியோட மியூசிக் ரொம்பவே மிஸ்மரைசிங்காக இருந்ததுனால அதை கேட்டு அட்ராக்டான இவங்க 3 பேரும் இங்கே வராங்க. ஸோ இதுக்கடுத்து நடந்த சீரீஸ் ஆஃப் சீரியஸ் ஈவெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே நார்மல் வேம்பயர் டெம்ப்ளேட்ஸில் வர படங்கள் மாதிரி இல்லாமல் நிறைய லேயர்ஸ் வச்சு அது எல்லாத்தையும் பக்காவாக யூஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. கேஸ்டிங்கில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மியூசிக் எல்லா இடத்துலையும் பக்காவாக இருந்துச்சு. ஐ திங்க் மியூசிக் தான் இந்த படத்தோட கோரே. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், பிளாக் அண்ட் ஒயிட் பாலிடிக்ஸ், பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் சஃபரிங் அப்படின்னு ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு எமோஷன், ஒவ்வொரு பாலிடிக்ஸ் அப்படின்னு வச்சு அதை ஸ்க்ரீன் பிளேலே அவங்க அடாப்ட் பண்ண விதம் ரொம்பவே மாஸாக இருந்துச்சு. படம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. படத்தோட ஸ்டார்டிங் ஹாண்டிங்காக ஆரம்பித்தாலும் எண்டிங் வரைக்கும் ரொம்பவே எங்கேஜிங்காக முடிச்சிருந்தாங்க. படத்தில் நடித்த எல்லா கேரக்டருக்கும் ஒரு கேரக்டர் எமோஷன் கொடுத்து அதுலேயும் குறிப்பாக ஸ்மோக்குக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க லவ், அப்புறம் ஸ்மோக்குக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்து போயிருச்சு, அந்த ஃபாதர்லி எமோஷன், அப்புறம் ஸ்டாக்கோட ஒயிட் அண்ட் பிளாக் லவ் ஸ்டோரி, அப்புறம் சாமிக்கும் அந்த சிங்கருக்கும் உள்ள லவ், அப்புறம் சாமிக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள பாண்ட், ட்வின்ஸுக்கும் சாமிக்கும் உள்ள நெஃப்யூன் பாண்ட், ட்வின்ஸுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உள்ள எமோஷன், இந்த மாதிரி எல்லாத்தையும் பாதியில் விடாமல் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு கம்ப்ளீட் ஆர்க் கொடுத்துருப்பாங்க. சாமிஸ் பேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக் அது எப்படி காலம் கடந்து மாறாமல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ஷூட்டிங் சீன் வரும். அது உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என் கிரெடிட்ஸில் ஒரு சீன் வரும். அது எல்லாரும் பார்த்துட்டு வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஹாரர், சூப்பர் நேச்சுரல் இந்த மாதிரி படங்களில் இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களுக்கு கூட இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இல்லை, இங்கிலீஷ் வித் சப்டைட்டில்ஸில் தான் ஓடுது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.